முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். இது என் வீட்டு மரத்தில் காய்ச்சது தான். ஆனால் இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. இவ்வளோ தண்ணி ஊற்றினாலே எப்படி வெந்துடும் பாருங்க. ஒரு கிளாஸில் 1/4 கிளாஸோட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதுக்கே வெந்துடும், ஒரு ஆவியிலே வெந்துடும். அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். முருங்கைக்காயில் சத்துக்கள் கால்சியம், அயன், விட்டமின்ஸ் B3, B2, B12, விட்டமின் பி, ஜிங்க், பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், புரோட்டீன், ஃபைபர், ஜிங்க் போன்ற சத்துக்கள் இருக்குது. ஜிங்க் அதிகமான சத்துன்னா இந்த முருங்காய் சொல்லலாம். இந்த முருங்காய் சாப்பிட்றதுனால முடி அடர்த்தி, முடி வளர்ச்சி வந்து அதிகரித்து அடர்த்தி அதிகரிக்கும். அதே மாதிரி கால்சியம் அதிகரிக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும். அதே மாதிரி சிறுநீரகத்தையும் பலப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், சிறுநீரை சுத்தப்படுத்தும், சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்தும். இந்த முருங்காயில் சத்துக்கள் மனிதனுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்கள்ல 18 வகையான அமினோ அமிலங்கள் இருந்து இந்த முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் ஆண்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண் மலத்தன்மை நீக்கும். பெண்களுக்கு வந்து கரு முட்டையை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த முருங்கைக்காய். இதயத்தையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யும் முருங்கைக்காய். இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்கள் வராடாம தடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது இதோட சத்துக்கள் வந்து இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். காற்று மாசுபாட்டால் வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான நோய்களை வரவிடாம தடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது சிறந்த பலன் தரக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு முருங்கைக்காய் சாப்பிடும்போது. இந்த முருங்கை விதை மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகளை வெளியேற்றும். உப்பு சேர்த்துடலாம் முருங்கைக்காய்க்கு. முருங்கை வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, நல்லா சுருளை வதங்க உப்பு சேர்த்துட்டோம்னா முருங்காய் வேக வச்சு தண்ணி கீழே தக்கூடாது. கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்ல தேங்காய் துருவி போட்டு இறக்குனா முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால தொண்டை கரகரப்பு, சளி, தொண்டைப்புண், ஆஸ்துமா போன்ற நோய்கள் வரவிடாம தடுத்துக்கலாம். அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட இந்த முருங்கைக்காய் வந்து ஒரு தீர்வு அமையும். கல்லீரல் மற்றும் கணைய வீக்கத்துக்கு முருங்கைக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தன்மை வந்து இதில் சத்துக்கள் உதவும். முருங்கைக்கூடிய கால்சியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க் போன்ற சத்துக்கள் முதுமை காலத்தில் வரக்கூடிய எலும்பு மற்றும் மூட்டுக்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுது. அதே மாதிரி இந்த முருங்கை சாப்பிடுங்க எலும்பு மெலிதல், எலும்பு தேய்மானத்தை வந்து குறைச்சிக்கலாம். அந்த அபாயம் வரவிடாம தடுத்துக்கலாம். அந்த அபாயத்தை குறைச்சிக்கலாம் இந்த முருங்கை சாப்பிட்றதுனால. முருங்கைக்கூடிய கிளைகோசைட், கிரிப்டோக்ளோரோஜெனிக் அமிலம் சர்க்கரை நோயின் தாக்கத்தை குறைக்குது. அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த முருங்கை சாப்பிடும்போது இயற்கையான குளிர்ச்சித்தன்மையுடையது. இதோட முருங்கை நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால கோடை காலத்தில் வரக்கூடிய நீரேற்ற குறைபாட்டை வந்து தடுக்கும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு இல்லாம பாத்துக்கலாம்.
உடலில் இருக்கக்கூடிய உட்புற வெப்பநிலை தணிக்கக்கூடிய தன்மையுடையது, இயற்கையான குளிர்த்தன்மையுடைய முருங்கைக்காய். கோடை காலத்தில் வரக்கூடிய அம்மை நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுடையது இந்த முருங்கைக்காய். கண் பார்வை குறைபாட்டை நீக்கும். கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது கண் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும். இது கூட ஜிங்க் ஆண் மலர்த்தன்மை குறைபாட்டை நீக்கும். அதே மாதிரி ஆணுக்கு உயர்நுகளை அதிகரிக்க செய்யும். பெண்களுக்கு கருமுட்டை வலுப்பெற செய்யும். ஆண் பெண் மலர்த்தன்மை நீக்கக்கூடியது முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ. முருங்கைக்காய் உடைக்காம குடிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடஞ்சினாலே அந்த முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் முருங்கைக்காய் உடையாமல் வேணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நல்லா உடையாமல் வந்திருக்கு. எந்த கூட்டுக்குமே தேங்காய் அதிகம் போட வேண்டாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு சில்லு அளவுக்கு தான் தட்டி போட்டிருக்கேன். மிக்சியில் குறப்பா நுணுக்கி போட்டேன். உப்பு உரப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கு. முருங்கைக்காய் நம்ம கூட்டு செய்யும்போது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சோன்னா சத்துக்கள் வீணாகாது. ஃபஸ்ட்டே வெங்காயம்லாம் போட்டு வதக்கினா அந்த சத்துக்கள் வதங்கி வீணாகக்கூடிய தன்மை வரும். நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச முருங்கைக்காயை போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி வேக வைக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடும். முக்கை வக்கட்டு வரும்போதே உப்பு அதுக்கு தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம். அதே மாதிரி காரம் அதே மாதிரி தான். லாஸ்ட்டில் தேங்காய் துருவி போட்டு முருங்கைக்காய் போட்டு ரெடி ஆயிரும். முருங்கைக்காய் போட்டு செஞ்சு கட்டினேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை.